மாலை நேரத்தில் சுட சுட வடை, சமோசாக்கள், விருப்பப்பட்ட நேரத்தில் பிரியாணி, பரோட்டாக்கள் என வெளுத்து வாங்கும்போது தெரியாத உடல் எடை 10 நிமிடம் தொடர்ந்து நடக்கும்போதுதான் சுமையாக தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் தங்களுக்கு தெரிந்த வகையில் டயட் இருப்பதும் பின் கைவிடுவதுமாக இருப்பார்கள் சிலர். ஆனால் இரத்த கொதிப்பு, நீரிழிவு என பலவித பிரச்சனைகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித டயட் சரியாக இருக்கும் என்று கூறும் டயட்டீஷியன்கள் ஒரே விதமான டயட்டை அனைவருக்கும் பரிந்துரைக்க முடியாது என்கிறார்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் டயட் பிளானோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நார்மலாக மற்ற டயட்ஸில் சில விஷயங்கள் சாப்பிடுங்க, சிலதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு இம்ப்ராப்பராக இருக்குது டயட் பிளான். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம உடலுக்கு கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் இப்போதைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இன் ஃபியூச்சர் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு வந்து விடும். ஸோ இதே இந்த ஒரு பேலன்ஸ் டயட்டில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்டான அளவு அவங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தவித காம்ப்ளிகேஷன், சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக அந்த வெயிட் லாஸ் ஆனால் கூட அது வந்து ஸ்டெடியாக இருக்கும். உடல் எடையை குறைப்பதற்காக தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் டயட் முறைகளை பின்பற்றுவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கும் இவர், முறையான ஆலோசனை பெற்றே டயட் இருக்க வேண்டும் என்கிறார். சரிவிகித உணவுலேருந்து தான் ஒருத்தவங்க ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, அவங்க என்ன கண்டிஷனாக இருந்தாலும் அந்த கண்டிஷன் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு வெல் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்லீப் வேக் சைக்கிளும் முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் 1 மணிக்கு படுத்து காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பாங்க, இல்லை 10 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுந்திருக்கிறப்ப ஹோல் டே டல்லாக லெத்தாஜிக்காக இருக்கும். இதே 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா ஹோல் டே பிரிஸ்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்லீப் வேக் சைக்கிளையும் மாற்றி கொடுப்பேன். நேரத்திற்கு உணவு அருந்துவது, அளவான உணவு, உடற்பயிற்சியும் நல்ல தூக்கமும் இருந்தாலே நோயற்ற வாழ்வு வாழலாம் என்கிறார் 85 வயதான பேராசிரியர். ரொட்டீன் டயட்டு 7 to 8:30 காலை உணவு, மதியம் வந்து 12:30லேருந்து 1க்குள்ள, ஈவினிங் 7:30லேருந்து 8க்குள்ள, 8:30 மணிக்கு படுத்துருவேன், நல்லா தூங்கிடுவேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துவேன். 4 மணிக்கு எழுந்து 4லேருந்து ஒரு 1 ஹவர் தேக பயிற்சி. நமது வாழ்வையே மாற்றக்கூடிய உணவை அளவோடும் முறையாகவும் எடுத்துக்கொள்வதன் மூலமே பல்வேறு நோய்களை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் ரகுவரன்.